சங்கத்தமிழன் அவர்கள்ட்ட வரேன். நீங்க பதில் சொல்லணும்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ வந்து இங்க எதுவுமே நடக்கல. ஒன்னும் பெருசா வந்து தமிழ்நாடு பாதுகாப்பாக தான் இருக்கு. இங்க மத அரசியல் எடுபடாது அப்படின்னு சொன்னா இது போன்ற பேச்சுக்கள் அப்படிங்கிறது தேவையா? அதாவது ஃபாதர் அவர்களுக்கு ஒரு கருத்தை சொல்றேன். அவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாருன்னா, பிரச்சனை வந்து நார்த் இந்தியால பிரச்சனை இங்கே இருக்குது. ஏன் வந்து இங்க வந்து அப்புறம் ஏன் எங்க தலைவர் பேசினாரு? பிரச்சனை இப்ப இல்லைன்ற மாதிரி முதல்ல அவர் சொன்னார். முன்னுக்கு பின் முரணான பேசினாரு. இப்ப அவரே சொல்லவே இல்ல. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, எழுச்சி தமிழர் பெரம்பலூர்ல ஏன் இப்படி பேசினாருன்னு ஆரம்பிச்சீங்க. இல்ல இல்ல இங்க வந்து ஆரம்பிச்சாரு அப்படின்னு நாங்க இங்க பாருங்க, இஸ்லாமியர்கள் இல்ல இல்ல நீங்க எடுத்து திருப்பி பாருங்க. அவர் வந்து நீ திருப்பி பாருங்க. இல்ல இல்ல அவரு நீங்க சொல்லும்போது இந்த கருத்து இங்க இருக்கிறவங்களுக்கு இல்ல வெளியூருக்குன்னு சொன்னதுக்காக தான் அதை சொன்னேன். வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு ஏன் இங்க பேசணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றதுக்காக தான் சொன்னேனே தவிர அவர் பேசின கருத்து தப்புன்னு நான் சொல்லல. இது எல்லா இடத்துலயும் இருக்கு. இது தெளிவா சொல்லுங்க. இப்ப அவர் வந்து சர்ச்சை இடிப்பாங்க, பிரதமர் மோடி வந்தா பைபிளை கொளுத்துவாங்க அப்படின்னு சொன்னதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இதுதான் அவர் கேக்குறது. என்ன அப்படின்னா இங்க பாதுகாப்பா இருக்குன்னா ஏன் பேசுறாரு? மோடியில யாரு சர்ச்சையை கொளுத்துறாங்க, பைபிளை கொளுத்துறாங்க ஏத்துக்க மாட்டோம். யாருனாலும் ஏத்துக்க மாட்டோம். அது மோடியா இருக்கட்டும், திமுக ஆகட்டும், அண்ணா திமுக, யாரு இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம். இது தேர்தல் நேரத்துக்காக பேசிய பேச்சாகத்தான் நான் கருதுகிறேன். அவ்வளவுதான். தேர்தல் வாக்குகளை ஃபாதரா இருந்துகிட்டு இப்ப எல்லாம் பேசலாம். பொதுத்தளத்துல லைவ்ல போய்கிட்டு இருக்கு. இப்ப அவர் தான் சொன்னார், கூட்டணியில தான் இருக்கிறீங்க, அங்க ஒரு பிரச்சனை ஆச்சு, ஸ்டீபன் விடுதலை சிறுத்தை கட்சிக்கார எங்க பொறுப்பாளர் தான் வந்து அங்க கேட்டாரு, தள்ளி விட்டாங்கன்னு பதிவு பண்றாரு. அப்புறம் தேர்தல் அப்ப என்னங்க பேசுறீங்கன்னா, அவர் உங்க கூட்டணி இருக்க திமுக குற்றச்சாட்டுறாங்க. நான் உங்க கூட்டணியில் இருக்க திமுகவும் எங்களுக்கு பாதுகாப்பா இல்லன்றதுக்கு தான் சொல்ல வராங்க. இல்ல திமுகவுடைய கூட்டணியில விசிக இருக்கு. ஆனா விசிகவுடைய நிர்வாகி பேச்ச கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. சொல்ல வரேன். அப்ப என்ன சிறுபான்மையினருக்கு பாதுகாவலன் திமுக கேக்குறாரு. அது என்னன்றத நம்ம செக் பண்ணுவோம். நான் ஸ்டீபன் இப்ப நான் பேசுறேன், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியாவிலேயே வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் இந்துக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிற ஒரே கட்சி எதுனா இந்தியா கூட்டணி தான். அந்த இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, இன்னும் ஏனைய கட்சிகள் இருக்குது. அதை தயவு செய்து நீங்க புரிந்து கொள்ளுங்க. நாங்க வந்து தனிப்பட்ட முறையில மதத்தின் பேரில் நாங்க எங்க அரசியல் பண்ணலங்க. மதம் இருந்துட்டு போகுது. புரட்சி அம்பேத்கர் சொன்ன மாதிரி அதுல எந்த மாட்டு கருத்தும் நாங்க மதம் ஒரு அபின்னு சொன்னோமா, இல்ல இதயமற்றவங்க இதயம் சொல்றோமா, மார்க் சொன்ன மாதிரி நம்பிக்கை சொல்லுகிறோமா? நாங்க அப்படி சொல்லலங்க. நாங்க சொல்லல. நாங்கள் வந்து இறைவனை நாங்கள் நம்புகிறோம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா இறைவனின் பெயரால் கலவரம் செய்யாதீங்க, பிரச்சனையை பண்ணாதீங்க, மத்தவங்க சொத்தை ஆட்டை போடாதீங்க. ஒரு இடத்துல வந்து எங்க உங்களுக்கு கோயில் இருக்கோ சர்ச் இருக்கோ அந்த இடத்துல கட்டுங்க, மாத்தி கட்டி வம்ப இருக்காதீங்கன்னு சொல்றோம். மனிதனை வந்து நெறிப்படுத்துவதற்காக முறைப்படுத்துவதற்காகத்தான் அந்த கோயில். அதை விட்டுட்டு கடவுளின் பேர்ல ஏன் அரசியல் பண்ண? கூட அவர் கோயம்புத்தூர்ல நம்ம இந்திய பாரத பிரதமர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ராமர் கோயிலுக்கு நாங்க அங்க உங்களை கூட்டிட்டு போறோம். எங்க அதுவாக தேவை, எங்களுக்கு வேலை இல்லைங்க, வேலையை கொடுங்கன்னா நீங்க போட்டா சுடுங்கன்றீங்க, அங்கதான் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, சனாதனத்தை எதிர்க்கிறது திமுக, இந்தியா கூட்டணி எதிர்க்கிறது, இத வந்து சக்திக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கறதையும் சொல்றாரு. இன்னொன்னு, நீங்க மதம்னு நீங்க எடுத்துக்கிட்டு மேலோட்டமா போறீங்க. தமிழ்நாட்டுல இனம் மொழி அப்படிங்கிற வகையிலையும் பிரிவு இருக்கு, சாதியம் அப்படிங்கறதுலயும் பிரித்தாளும் சூழ்ச்சி நடக்குதுங்கிறாரு. யாரு பிரித்து ஆடுற கோட்பாடு? யாருடைய கோட்பாடுங்க? கோட்பாடே பிஜேபி ஆர்எஸ்எஸ் கோட்பாடு தானே. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் கலவரம் செய்யறது யாருங்க? நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஒரு இஸ்லாமியனோ ஒரு கிறிஸ்துவனோ கடவுளின் பெயரால் எங்கேயாவது ஒரு கோயிலை உடைச்சான் இல்ல கலவரம் பண்ணான்னு சொல்லுங்க, இப்ப கேட்போம். இவர்கள் சிறுபான்மை மக்கள் தொடர்ந்து நசுக்கப்படுகிறார். இப்பயே அந்த ஃபாதர் சொல்றாரு, ஒரு இடத்துல எங்க சர்ச்சையில் இருந்துச்சுங்க, சர்ச்சையை இழுத்து மூடுறாங்க, கூட்டணி கட்சி தாங்க அப்படின்னு அவருடைய வருத்தத்தை பதிவு செய்கிறாரு. ஆனா நடவடிக்கை எடுக்கலைங்கிறதையும் சேர்த்து பதிவு பண்றாரு. திமுக ஆட்சியில இருக்கு, ஒரு மறைமுகமா இவங்க ஆதரவு தர்றாங்க, ஒரு சாஃப்ட் இந்துத்துவால இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் குற்றச்சாட்டு சொல்றாருல்ல. அதாவது நாங்க இந்துத்துவா இல்லைங்க, திருப்பி திருப்பி அதே சொல்றீங்களங்க. நாங்கள் இந்துக்கள்,
நாங்கள் தமிழர்கள், நாங்கள் அனைவரையுமே மதிக்கக்கூடிய மனித மாண்பு உடையவர்கள். செந்தில் சார் என் நண்பர் தான். அவர் ஆரம்பத்தில் ஒரு சவால் விட்டாரு, சவாலை விட்டுட்டு வண்டி என்கிட்ட வேற போட்டு திருப்பிக்கிட்டு திருமாவளவன் வந்து தப்பா பேசியிருக்காரு. அதான் எங்க தலைவர் எந்த காலத்திலுமே எப்பொழுதுமே எந்த சமூகத்தையும் இழிவாக பேசியதில்லை. நீங்க கட் பண்ணி அப்படியே வெளியில போட்டு விட்டுருப்பீங்க. எங்க தலைவர் வந்து படித்தவர், அறிஞர், இன்னமும் டாக்டரேட் வந்து சும்மா கொடுக்கல, டாக்டரேட் படித்து பட்டம் வாங்கியவர். மனித மாண்போடு மனித நேயத்தோடு இந்தியாவில் பேசக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர். அதை அனைவரும் அன்பு நண்பர் செந்திலுமே ஏற்றுக்கொள்வார். ஏதோ அரசியலுக்காக அவர் பேசுறாரு.